அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் நமக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பு முறையினை ஓல்டு ரெஜும் நியூ ரெஜும் என மாற்றிக்கொள்ளும் வசதி தற்போது IFHRMS இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி களஞ்சியம் இணையதளத்தில் நாம் லாகின் செய்து எவ்வாறு இந்த வரி விதிப்பு முறையினை மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் IFHRMS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே நமக்கு களஞ்சியம் இணையதளத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ண இந்த லாகின் வரும். இதில் உங்களுக்கு என்னுடைய எம்ப்ளாயி ஐடி என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஐடி டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு லாகின் ஆகுது. லாகின் ஆன பிறகு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண பிறகு இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டாட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட் லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாக் லைன்ஸ் கிளிக் பண்ண உடனே ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான் இங்கே கொடுத்துக்கோங்க. இது கொடுத்த பிறகு இங்கே நம்மளுடைய பெயர், நம்மளுடைய நம்பர், எம்ப்ளாயி பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன டேக்ஸ் ரெஜிம் கொடுத்துருப்போம் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். என்ன ரெஜிம் கொடுத்துருக்கேன் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கேன் அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷன் இங்கே இன்னொன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்ன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் ஸ்வாப் டு நியூ டு ஓல்டு ரெஜியூம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நமக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பு முறையினை மாற்றம் செய்து கொள்ள முடியும். ஸோ அப்படி மாற்றம் செய்துட்டு டிக்ளேர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், அடுத்த மாதத்திலிருந்து நம்மளுடைய வரி பிடித்த முறை நம்ம மாற்றிக்கொண்ட புதிய வரி விதிப்பின்படி வரும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம இதை சேஞ்ச் பண்ணும் பொழுது எந்த நாட்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாட்களுக்குள்ளே அந்த சென்ட்ரலில் அந்த IFHRMS சார்ந்து சென்ட்ரலில் ரன் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெஜிமை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு நிதியாண்டில் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்பொழுது நம்ம இதை என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பு முறையினை மாற்றம் செய்யும் வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் நியூ டு ஓல்டு ரெஜியூம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி மாற்றம் செய்துக்கலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.